ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டேபிள் ஒன்று எப்படி சரியான முறையில் நம்ம செய்கிறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற எடிஷன் 2010. இப்போ லேட்டஸ்ட்டாக 2019 வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்லாம் ஒரே மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு. இப்போ இதில் உங்களுக்கு செய்கிறது ரொம்ப லேஸாக இருக்கும் பாருங்கள். இதை பாருங்க, இப்போ நான் ஒரு டேபிள் ஒன்று போடுற நேரம் முதல்ல எதுக்கு போகணும்னா, இதுக்கெல்லாம் சொல்கிறது நம்ம டேப்ஸ்ன்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் எத்தனை டேப்ஸ் இருக்குது? 7 டேப்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 டேப்ஸ், ரைட்? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹோம் டேப்ஸ், ரெண்டாவது இன்சர்ட் டேப், ரைட்? இப்போ இன்சர்ட் டேப்பில் தான் நம்ம ஒரு டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ நிறைய பேர் இந்த ஹோம் டேப்பில் தேடிக்கிட்டு இருக்காங்க டேபிள் எங்கன்னு சொல்லி, ரைட்? இப்போ டேபிள்ன்ற விஷயம் இருக்கிறது இந்த இன்சர்ட் டேப்பில் தான், ரைட்? இந்த இன்சர்ட் டேப்பில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு. இந்த டேபிள் இருக்குது, பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது, கிளிப் ஆர்ட் இன்சர்ட் பண்ணுறது, ஷேப்ஸ், சார்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது இன்சர்ட்ன்ற டேப்பில் தான், ரைட்? இதை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இன்சர்ட்ன்ற டேப், ரைட்? இப்போ இன்சர்ட் டேப்பில் போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் ஒன்று செய்ய போகிறேன். இப்போ டேபிள் நம்ம என்னத்துக்கு நம்ம செய்கிறதுனா யூஸ்ஃபுல் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும், ரைட்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கணித பாடத்தில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, தமிழில் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடைக்கு போனீங்கன்னா கடையில் உள்ள சேல்ஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த பொருளோட அரிசியோட விலை 50 ரூபா, சீனியோட ஒரு கிலோட விலை 70 ரூபா, அந்த மாதிரி ஒரு இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸை நீங்கள் சேல்ஸ் டீட்டெயில்ஸையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சேல்ஸ், இந்த டேபிள்ன்ற கான்செப்ட் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த டேபிள்ஸ் சம்மந்தமாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள், ரைட்? இப்போ டேபிளில் நீங்கள் மேலே இப்படி கர்சரை கொண்டு போனாவே உங்களுக்கு காட்டும் டேபிள்னு சொல்லி இங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா காட்டுது இன்சர்ட் டு ட்ரா த டேபிள் இன்டு த டாக்குமெண்ட்னு சொல்லி காட்டும், ரைட்? இப்போ கீழே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஏரோ ஒன்று இருக்குது, இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் காட்டும் உங்களுக்கு எத்தனை டேபிள் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு கேட்கும். எத்தனை, அதாவது டேபிள் எதை உள்ளடங்கும், டேபிளுக்குள்ளே உள்ளடங்கும் 2 விஷயம், ரோஸ் அண்ட் காலம்ஸ், ரைட்? இப்போ இதுக்கு சொல்கிறது இதெல்லாம் ஒரு ரோ. இப்போ நீங்கள் ஒரு வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்க்கும் ஒவ்வொரு ரோ, இது மொதல் டெஸ்க், 2ஆவது டெஸ்க், 3ஆவது டெஸ்க், 4ஆவது டெஸ்க், ரைட்? ஒவ்வொரு டெஸ்க்லையும் ஒவ்வொரு சார்ஸும் நமக்கு சொல்கிறது என்னது, காலம்ஸ்னு சொல்லி, ரைட்? ஒவ்வொரு சார்ஸும் சார் அண்ட் டேபிளை நம்ம சொல்கிறது காலம்ஸ்னு சொல்லி ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? அதாவது ஒரு வகுப்பறையில் ஒவ்வொரு ரோ சொல்கிறது, அந்த ஒவ்வொரு ரோவில் உள்ள ஒரு டேபிள்ஸும் டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸும் நம்ம சொல்கிறது காலம்ஸ் சொல்லி. இப்போ தானே உங்களுக்கு ரோ இருக்கும் ஒரு இதில், ரைட்? இப்போ இதில் இதெல்லாம் ஒவ்வொரு சார்ட்ஸ் அண்ட் டேபிள், ரைட்? இப்போ நான் செய்ய போகிற சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எனக்கு தேவை, ஸ்டூடெண்ட் நேம் தேவை, அதுக்கப்புறம் மார்க்ஸ் தேவை, அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ் நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ், ரைட்? அது 3. இப்போ 3 காலம்ஸ் தேவை. இங்கே நான் 3 காலம்ஸ் தேவை. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதை இதில் நீங்கள் கொடுக்கணும், ரைட்? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிறேன். அப்போ என்ன, 4 ரோ தேவை எனக்கு, 4 ரோ, ரைட்? இன்னும் 4 ரோ, 1 2 3 4 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. எத்தனை காலம் தேவை, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம், அடுத்தது என்னது, சப்ஜெக்ட்ஸ், அடுத்தது மார்க்ஸ். அப்போ 3 காலம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சரியா? இப்போ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை நீங்கள் இழுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையானது இது கூடனா இதை அப்படி எடுத்து குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி உங்களுக்கு இந்த குளங்களை இந்த காலம் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. பார்த்தீங்கன்னா இந்த காலம் கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரணும், நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட், இங்கே நான் கொடுக்குறேன், ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் நேம், ரைட்? ஸ்டூடெண்ட் நேம், ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு நான் அப்படி கொடுக்குறேன், ரைட்? சப்ஜெக்ட், இங்கே மார்க்ஸ்,
எனக்கு இவ்வளோ போதும். ஸ்டூடெண்ட் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக எழுதணும், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை போட்டுருக்கேன். சப்ஜெக்ட்ஸ் இங்கே வந்து மார்க்ஸ். ரைட், இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் இங்கே எழுதுகிறேன். இப்போ ராஜகுமார். அடுத்த நான் எழுதுறேங்கன்னா வந்து சதீஷ். என்ன எழுதுறேன் நான்? கிஷான்னு சொல்லி எழுதுறேன். 3 ஸ்டூடெண்ட் நான் வந்து எழுதுறேன். இப்போ உங்களோட மார்க்ஸ் வந்து நான் சப்ஜெக்ட் வந்து இங்கே நான் கொடுக்க போகிறேன். ஒரு சப்ஜெக்ட் நான் கொடுப்போம். இங்கே வந்து எம்எஸ் ஆஃபீஸ். சப்ஜெக்ட் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்ட், இப்போ வேர்டில் வந்து என்ன ஸ்கோப் பண்ணிக்கிறேன். 3லேயும் வேர்ட். இதை வந்து அப்படியே Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணி Ctrl+V அடிச்சு ஒரே இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து உள்ள மார்க்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இவர் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் வேர்டில் வந்து ஒரு மார்க்ஸ் எடுத்திருக்காரு 40. இவர் வந்து ஒரு 60 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்து ஒரு 80 மார்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி சரியாக வரலன்னா இது கர்சரை வச்சுட்டு உங்களோட ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா சரியாக இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். சிம்பிள். இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். வெரி சிம்பிள். இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் வந்து லேசான விஷயம். இப்போ இது தான் இந்த டேபிள்கிட்ட மெயின் பாயிண்ட் இது தான். இதை வந்து டேபிளை நீங்கள் எங்கிட்ட தூக்கி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இதுதான் மெயின் பாயிண்ட். ரைட், இதில் தான் கொண்டு போகும். ரைட், இந்த மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ஏரோ மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது. இந்த ஏரோ அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் லே அவுட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த லே அவுட்டுக்கு போய்ட்டு எனக்கு இன்னொரு ரோ ஒன்று ஆட் பண்ணணுன்னா கீழே ரோஸ் ஆட் பண்ணணும்னா இதில் பாருங்கள் இன்சர்ட் எபோவ்னு இருக்குது. இன்சர்ட் எபோவ்னா இதுக்கு மேலே ஆட் ஆகும். இந்த டேபிளுக்கு மேலே ஆட் ஆகும். இன்சர்ட் பிலோனா இந்த டேபிளுக்கு கீழே ரோஸ் ஆட் ஆகும். இன்சர்ட் லெஃப்ட்னா இந்த லெஃப்ட் பக்கெட் ஆட், இன்சர்ட் ரைட்னா ரைட் பக்கெட் ஆட் ஆகும். ரைட், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது. ரைட், இப்போ எனக்கு தேவை கீழே ஆட் ஆகணும்னு. அப்போ ரொம்ப ஈஸியாக இதில் இது பண்ணுவீங்க. கீழேனா இன்சர்ட் பிலோனா கீழே, எபோவ்னா மேலே, ரைட் லெஃப்ட் இடது வலது. ரைட், இப்போ எனக்கு வந்து கீழே ஆட் பண்ணணும். அப்போ இன்சர்ட் பிலோனா கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கீழே டிஃபால்ட்டாக ஒரு 4 ரோ வந்துருச்சு. ரைட், இப்போ உங்களுக்கு தேவையானது இப்போ நான் வந்து ஏபிசின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை இது மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதை Ctrl+C காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்ஸ் வந்து ஒரு 45 மாதிரி கொடுத்துட்டு எனக்கு இது தேவையில்லை. இது எப்படி டிலீட் பண்ணுறதுன்னா நீங்கள் இதை அப்படியே அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் லே அவுட் போயிட்டு இதில் பாருங்கள் டிலீட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ரைட், இதில் வந்து நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எதை டிலீட் பண்ணணும்னு கேட்கும். கம்ப்ளீட் டேபிளை டிலீட் பண்ணணுமா, டிலீட் ரோன்னு டிலீட் பண்ணணுமா, கொலமா, செல்லான்னு. இப்போ வந்து கொலம்னா இந்த ஒவ்வொரு கொலம்ஸை டிலீட் பண்ணுறது. இப்போ ரோஸ்னால் இதுக்கெல்லாம் சொல்கிறது ஒவ்வொன்றுக்கு என்னது ரோஸ்ன்னு சொல்லி. ரோஸ்னால் கம்ப்ளீட் கொலம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுரும் இந்த ரோ. ரைட், இப்போ டிலீட் டேபிளை கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் டேபிளே ரிமூவ் பண்ணி போட்டுரும். ரைட், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிலீட் பண்ணுற நேரம். டிலீட் டேபிள் கொடுத்தா கம்ப்ளீட் டேபிளை ரிமூவ் ஆக்கி விட்ருவோம். இப்போ டிலீட் ரோஸ்னால் இதுக்கெல்லாம் சொல்கிறது ஒவ்வொரு ரோஸ்ன்னு சொல்லி. ரைட், காலம்ஸ் தான் அந்த பர்டிகுலர் காலம்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்ன ரிமூவ் பண்ணணும்? இந்த ரோஸ். இதெல்லாம் சொல்கிறது என்ன ரோஸ்ன்னு சொல்லி எனக்கு ரோஸ் தான் ரிமூவ் பண்ணணும்னா டிலீட் ரோஸ் அடிச்சிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ அடுத்த விஷயம் எனக்கு பார்க்கணும், இது கொஞ்சம் ஸ்டைல் ஒன்று கொடுக்கணும். அப்படி நான் எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுன்னா இதாவது போல்ட் பண்ணணும். இந்த மெயின் ஹெட்டிங்கை இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஹோம் டேப்புக்கு போய்ட்டு போல்ட் கொடுத்துக்கலாம். ஒரு லுக்குக்கு போல்ட் கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ எனக்கு இதை டேபிள் ஸ்டைலை மாற்றணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து லே அவுட்டுக்கு போனீங்கன்னா டிசைனுக்கு போனீங்கன்னா இதுக்கெல்லாம் கம்ப்ளீட் டேபிள் ஸ்டைல்ஸ் தான். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலாக போட்டு காட்டும் உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டைல்ஸை கொடுக்குறது. ரைட், இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. சும்மா நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக காட்டுற டைல்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக இதை உங்களுக்கு வந்து இது பிடிக்கலைன்னா Ctrl+Z அடித்து அன்டூ பண்ணிங்கன்னா போயிடும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு நேரம் போட்டு பார்க்கலாம். உங்கள் டேபிள் தேவையான ஸ்டைல்ஸை போட்டு பார்க்கலாம். ரைட், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். ரைட், நீங்கள் வந்து உங்களோட பார்டர்ஸ், இந்த பார்டர் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி ஆல் பார்டர் நிறையா விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல் பார்டர் இல்லாமல் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர்லாம் தேவையில்லைன்னா அதில் போய்ட்டு இது பண்ணிங்கன்னா ஆல் பார்டர் தான் நம்ம இல்லாமல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட், இந்த ஏற்கனவே இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துலேயும் அடிச்சிருக்கு. இது திரும்ப கிளிக் பண்ண இல்லாமல் ஆயிடும். நோ பார்டர். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாட்டமுக்கு மட்டும் பார்டர் தேவைன்னா பாட்டம் இந்த பார்டர் இல்லாமல் தான். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதில் பார்த்துக்கலாம். ரைட், இந்த ஷேடிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் இருந்தால்
உங்களுக்கு எல்லாம் பிளாக்கில் வேணும்னா இந்த ஷேடிங்ஸில் போய்ட்டு இந்த பிளாக்கில் கொடுத்து இந்த மாதிரி பிளாக்கில் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வரும். கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்த்தீங்கன்னா லுக்கில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இந்த டேபிளை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும். ரைட், வெரி சிம்பிள். இதில் இவ்வளோ தாங்க டேபிள். இது உள்ள விஷயங்கள் வந்து இல்லை உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது செஞ்சு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். இல்லை எக்ஸாம்பிள் இன்னொரு டேபிள் ஒன்று உங்களுக்கு போடணும்னா இதில் போய்ட்டு டேபிளுக்கு போய்ட்டு இங்கே வந்து எனக்கு தேவை ஸ்டூடெண்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு காலேஜ் ஒன்று, அந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ட பேரும் கோர்ஸும் ஃபீயையும் எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துப்போம். 4 ஸ்டூடெண்ட்ஸ்னால் எப்படி என்ன போடுறது? 4 ரோ 3 காலம். 3 காலம்னா என்னது? ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ், ஃபீ. ரைட், இவ்வளோ தான். இப்போ இதில் எப்படி நான் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க ஸ்டூடெண்ட் நேம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம். அடுத்தது இங்கே நான் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் காலமுக்கு போகிறதுக்கு லேசான வழி, கர்சரை நகர்த்துறதை விட டேப் கீயை உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் கீ. ரைட், பார்த்தது என்னது? ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் அடிக்கிறீங்க, டேப் கீ அடிச்சிங்கன்னா ஃபீ. இவ்வளோ தான். அடுத்த டேப் கீ அடிச்சிங்கன்னா இங்கே வந்துடுவார். இங்கே வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டை பே. நான் இதை அப்படியே சேமாக திரும்ப எழுதுறதோட காப்பி பண்ணி Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணி Ctrl+V அடிச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோர்ஸ் வந்து ஆஃபீஸ் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் கோர்ஸ்க்கு நான் ஃபீ ஒன்று கொடுங்க 12,000 ரூபா. அடுத்தது வந்து சதீஷ்க்கு அடிச்சுக்கிறேன். சதீஷ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஜாவான்ற ஒரு கோர்ஸ். டேப் அடிச்சு அங்கே போயிடும் ஜாவா. அடுத்த டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த செல்லுக்கு போயிடும். இது சொல்கிற செல்லுன்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் செல்லுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு இது இங்கே வெயிட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து இதுக்கு வந்து 12,000 அடிக்கும். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி இப்போ அடுத்த வந்து டேப் கீயை ப்ரெஸ் பண்ண கீழே போயிடும். இப்போ நான் வந்து ஏபிசின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பேர் கொடுத்துக்கிறேன். இவர் வந்து கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோஷாப்ன்ற கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ரைட், டேப் கீ அடிக்கிறேன். இப்போ இங்கே நான் கோர்ஸ் ஃபீ வந்து நான் வந்து 10,000 கொடுக்குறேன். ரைட், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் விஷயங்களை. இப்போ இந்த இதுகளை வந்து மெயினாக நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி இதுதான் எடிங். இதை வந்து ஹைலைட் பண்ண மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த ஹைலைட் பண்ணுற விஷயம். ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் ஹைலைட் பண்ணி இதுக்கு மட்டும் கலர் கொடுக்க விரும்புனீங்கன்னா கலர் கொடுக்கலாம். இந்த மேலே அது ஹோம் டேப்புக்கு போய்ட்டு இந்த வேலைகள்லாம் செய்யணும். இன்சர்ட் டேப்பில் இல்லை. ரைட், ஹோம் டேப்புக்கு போய்ட்டு நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து இதுக்கு மட்டும் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் கொடுக்க விரும்பினா இந்த ஹைலைட் கலர் இருக்குது. கலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட், கம்ப்ளீட்டாக கலர் கொடுத்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக. ரைட், ஓகே, இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் கலராக மாற்றிக்கலாம். ரைட், வெரி சிம்பிள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இந்த ரோவை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கி காட்டணும்னா இதில் பாருங்கள் கீழே அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் இழுத்து காட்டலாம். இது வந்து பெருசாக இருக்குது. ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூட கூடியதாக இருக்கும் இதுகளை பொறுத்து. ரைட், ஓகே, சென்டர் போகும். இந்த சென்டர்னால் இந்த இதில் போய்ட்டு சென்டர், இது வந்து லெஃப்ட், ரைட், இது லெஃப்ட், இது வந்து சென்டர், இன்னும் ரைட். இந்த அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரைட், இது எல்லாத்தையும் சென்டருக்கு பேர் எல்லாம் ஃபுல்லாக சென்டர் கிடைக்கணும்னா அவ்வளோதான் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்புக்கு போய்ட்டு சென்டர் செலக்ட் பண்ணி எல்லாம் சென்டர் கொண்டு போகலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.